அதாவது சிறு வயதில் நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கு என்னவாக இருந்துச்சு, எப்படி அது இந்த முழு சுற்றி வந்து இங்கே நின்றுச்சு? உங்கள் ஊர் எல்லாத்தையும் சொல்லிடலாம். என்னுடைய ஊரின் பெயர் மணக்காவிளை. மணக்காவிளை விளை. எங்கள் மாவட்டத்தில் விளைன்னு நிறைய இருக்கும். களியக்கா விளை, ஈத்த விளை, சரல் விளை, இப்படின்னு விளை விளைவதனாலே விளை. ஆமாம், விளைவதனால விளை. எங்கள் ஊர் வந்து இந்தியாவின் கடைக்கோடி. தமிழ் பேசுகிறவர்களே எங்கள் ஊரில் இல்லை. தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடை. ஆமாம், அந்த மொழியில் தான் பேசுவாங்க. நான் வந்து அந்த ஊரில் எங்கள் அப்பா மளிகை கடை வியாபாரி. ஒரு திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் உள்ளவர். சுயமரியாதை கொள்கையை எங்கள் ஊரில் அறிமுகம் செய்தது அவர் தான். எங்கள் அண்ணன் பேர் கருணாநிதி, என் பெயர் சம்பத், என் தம்பி பெயர் ஜீவா, இன்னொரு தம்பியின் பெயர் ஸ்டாலின், இன்னொரு தம்பியின் பெயர் கஹாரின். அந்த கிராமத்தில் இப்படி பேர் வச்சது அந்த ஊரில் இருக்கவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். என்ன, எங்கள் அப்பா பணிக்கிறம்பாங்க. பணிக்கிறனா ஒரு மரியாதையான சொல். என்ன பணிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி பேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் பேர் சம்பத். அவர் காலையில் மளிகை கடை திறக்கும் பொழுது அப்பா கூட போவேன். அப்பா கடையை திறப்பாங்க, ஒரு டீ வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹனிஸ்டார்னு சொல்லி அப்பாவுக்கு உற்ற நண்பர் அவர் ஒரு டீ கடை வச்சுருந்தார், ஹோட்டல். அந்த கடையில் போய் அந்த டீயை வாங்கி அப்பாட்ட கொண்டு கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, சம்பத்துன்னு பேர் வச்சா போகாது, சம்பத்து மாதிரி வரணும்னார். ஆமாம், அதுதான் புள்ளி. எனக்கு ஈவைக்கு சம்பத்து யாருன்னே தெரியாது. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ முதல்ல இதை படில அப்படின்னு தினத்தந்தி எடுத்து என்கிட்ட வாசிக்க சொன்னார். எப்போது? 2ஆம் வகுப்பு படிக்கும்போது. நான் தினத்தந்தியை படிக்கிறேன். நீ பெரிய ஆளாக வருவலை அப்படின்னார். நான் தினசரி அவருக்கு கடையில் போய் தேநீர் வாங்க போகும் பொழுது தினத்தந்தி படிப்பேன். அரசியல் அறிமுகமாகிறது மட்டுமில்லை, அப்போமே அவர் சொன்னார், குரல் வந்து எல்லாரையும் மயக்கண்டா அப்படின்னார். இதுதான் என்னுடைய தொடக்கம். 3ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னுடைய வகுப்பாசிரியர் எமிலி டீச்சர், கார்மல் சபையினுடைய ஸ்கூலு, சென்ட் ஜோசப் தொடக்கப்பள்ளி. அதில் அந்த டீச்சர், நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன், எழுதி தந்த பேசுவியடா மேடையில் அப்படின்னு கேட்டாங்க. பேசுவேன் டீச்சர்னு. சுதந்திர தின விழாவில் நீ பேசுகிற ஹைச்சம்கிட்ட நான் சொல்லிடுறேன், உங்கள் அப்பா ஷெர்வானி உடை வாங்கி தருவார், ட்ரெஸ். எனக்கு தெரியாது ஷெர்வானின்னா எனக்கு என்னென்னு தெரியாது. வாங்கி தருவாரான்னு கேளுந்தேன். அது எங்கே கிடைக்கும் டீச்சர்னு கேட்டேன். நாகர்கோவிலில் கிடைக்கும், இல்லைன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் கிடைக்கும். எனக்கு நாகர்கோவிலும் ஒன்று தான், ட்ரிவாண்ட்ரமும் ஒன்று தான். வாங்கி தருவாங்க. எதுக்குன்னு கேட்டேன். அது இந்த இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தார் ஜவஹர்லால் நேரு, அவருக்கு ட்ரெஸ் அது இன்னும் ஒரு படத்தை எடுத்து என்கிட்ட காமிச்சாங்க. இது அப்பாட்ட கொடுத்து, இது மாதிரி ட்ரெஸ்ஸு நாகர்கோவிலில் டவர் ஜங்ஷனில் ஒரு கடை இருக்குது, இல்லைன்னா ட்ரிவாண்ட்ரம் தான் போகணும், வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொல்லி ஜவஹர்லால் நேருவினுடைய முதல் சுதந்திர பெருவுரை, உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது இந்தியா சுதந்திரத்தில் கண்விழித்து கொண்டது, அந்த உரையை எழுதி தந்தாங்க. ஒரே நாளில் படிச்சுட்டேன். அடுத்த நாள் டீச்சர்கிட்ட ஒப்புவிச்சிட்டேன். சுதந்திர தின விழாவில் ஷெர்வானி உடை, நெஞ்சில் ரோஜா, தலையில் ஜவஹர்லால் நேருக்கு ஃபுல்லாக போட்டுட்டு பேசுகிறேன். ஆமாம், அந்த கை தட்டலில் என்னை நான் இழந்தேன். அப்போ அதுக்கு பிறகு குமரி மாவட்டத்தில் நடைபெறுகிற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் ஹைந்தவ சேவா சங்கம் ஆண்டுதோறும் பேச்சு போட்டி நடத்துவாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தா கேந்திரம் ஆண்டுதோறும் பேச்சு போட்டி நடத்துவாங்க. அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு எப்போது முதல் பரிசு பெறுகிறவன் நான். இதுதான் என்னுடைய தொடக்கம். நான் எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகு எங்கள் சித்தப்பா தென்காசி பிடிஓ அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்.
விடுமுறை நாளில் என் அப்பா சித்தப்பா அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவர் வந்து இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட தியாகி தூத்துக்குடி முத்துவிநாயகம் பிள்ளைய மகன். அவர் இந்திரா அம்மையார்ட்டிருந்து தாமிர தங்கப்பதக்கம் வாங்கினவருங்க பையன். அவர் தென்காசி திருவள்ளுவர் விழா நடக்கும், 10 நாட்கள் நடக்கும். மே 8 20 to 30 அங்கே தான் ஜஸ்டிஸ் எம்எம் இஸ்மாயில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார், எட்டைபுரம் துரைராஜ் பேராசிரியர், சொல் விளங்கும் பெருமாள், சக்தி பெருமாள், சரஸ்வதி ராமநாதன், என்னை பெருசும் நான் குருநாதராக மதிக்கிற இளம்பறை மணிமாறன், இவங்களை எல்லாரையும் நான் அவங்க பேச்செல்லாம் கேட்குறேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், இவங்க கூட உட்காந்து சரிசமமாக பேசுகிற இடத்துக்கு நான் வரணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அப்போ முடிவு பண்ணேன். இன்றைக்கி அவங்கள தாண்டி நான் நிற்கிறேன். இன்றைக்கி சார் கனெக்டட் கொஸ்டின், ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ பேச போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, பேக்ரவுண்ட் எவ்வளோ பார்ப்பீங்க? இப்போ நான் நாளை மறுநாள் 28 ஒரு சாணக்கியா திசைகள் 4 பேச போகிறேன். அங்கே ஒரு ஆகாதவனோடு நான் பேசணும். யார்? யூடியூப் சேனல் சாணக்கியா. அப்போ நான் எந்த மேடையிலையும் முதல் இடத்துக்கு வரணும்னு நான் நினைப்பேன். எந்த மேடையிலையும் திறக்கக்கூடாது. நாளைக்கு மறுநாள் சவாலான நிகழ்ச்சி அது. அதுக்கு நான் இப்போமே தேட ஆரம்பிச்சிருவேன். தேடிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு வேலையே தான். எதை சொன்னால் இவனை வீழ்த்த முடியும்னு யோசித்து அந்த செய்திகளை சேகரிச்சுட்டு போய் அடிச்சிருவேன். என்னுடைய மொழி வளம், லாங்குவேஜ் ஸ்டைலுமாங்க, அது எனக்கு வாய்த்தது மாதிரி தமிழகத்தில் இன்னொருவருக்கு வாய்க்கவில்லைன்னு என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. இது எனக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாகவே நான் கருதுகிறேன். என்னுடைய தாய் தந்த வரமா தமிழ் தந்த வரமானு தெரியலை. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது யூனியன் சேர்மன் காலேஜ். முதல்ல யாரை கூப்பிடுறது செலிப்ரேஷனுக்கு, ஃபஸ்ட்டு இனாகுரல் மீட்டிங்க்குன்னு பேராசிரியர் எல்சி தானு, அவர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு மதுரை பல்கலைக்கழகத்தில் பாடப்புத்தகமாக இருந்த அவர் தான். அவர் நெற்றி நிறைய திருநூறு பூசியிருப்பார். நான் கொஞ்சம் அழுத்தமான நாத்திகனாக இருந்தேன். அப்போ எங்கள் அப்பாய்க்கு தாக்கத்தில் நான் வெற்றி பெற்றதே அவரால் தாங்க முடியலை. நான் வெற்றி பெற்றுட்டேன். நான் போய் எனக்கு அவருக்கு முரண்பாடு வரக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தேன் கல்லூரியில். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே முதல்ல கல்லூரிக்கு வந்தவன் நான். அப்பா அவர்கிட்ட போய் வணங்கி ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு வணங்கி நான் திருமந்திரம் கொடுத்தேன் அவர் கையில். திருமூலர் எழுதின திருமந்திரம். என்ன திருமந்திரமெல்லாம் கொண்டு வர அப்படின்னார். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினச்சி கொண்டு வந்தேன். பிடிக்கும் எனக்கு. இல்லை ஃபஸ்ட்டு இனாகுரல் மீட்டிங் யாரை கூப்பிடலான்னு கேட்க வந்தேன். நீ யாரை நினச்சிருக்கேன்னு கேட்டார். நான் நினச்சிருந்தது வைகோவை அப்பமே. ஆமாம், வைகோவை தான் நினச்சிருந்தேன். இல்லை நீங்கள் சொல்லுறதுனால நான் அழைச்சிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னேன். வாரியார் கந்தரலங்காரம் பெஸ்ட் எஸ்எம்ஆர்வி ஸ்கூலுக்கு 10 நாள் பேசுகிறாரு. ஆமாம், அவர் பயனியர் பத்மநாபனுடைய வீட்டில் தங்கியிருக்காரு. எங்கள் மாவட்டத்தினுடைய ராயல் ஃபேமிலி அவங்க தான். பயனியர் பத்மநாபன் நாகம்மாள் மில் ஆலை பெரிய தொழிலதிபர். அங்கே வீட்டில் தங்கியிருக்காரு. நான் ஒரு லெட்டர் தரேன், அவர்கிட்ட கொடு தேதி கொடுத்துருவாருன்னார். லெட்டர் கொடுத்தார். அந்த வீட்டுக்கு நடந்தே போனேன். கல்லூரியிலேருந்து
இந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நடந்தே போய் கேட்டு வாசலை தட்டினேன். வாசல் திறந்துச்சு. என்னன்னு கேட்டாங்க. வாரியார் சுவாமிகள், எனக்கு தான் சுவாமிகளே வராது எனக்கு, வாரியார் சுவாமிகளை பார்க்கணுன்னு சொன்னேன். மேலே ஏறி போனால வாரியாரை இறங்கி வர்றார். என்ன வரவேற்க நான் அவருடைய அந்த பண்பாடை பார்த்து திகைச்சிட்டேன். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு தானும் சொன்னார் அப்படின்னார். உட்காருங்கன்னு சொன்னார். உட்கார்ந்தேன். நின்றுட்டே இருந்தேன். உட்காருங்க அப்படின்னார். உட்கார்ந்தேன். சொன்னார் தானும், வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. வெள்ளிக்கிழமைன்னா நாளை மறுநாள் வச்சுக்கிடலாமா? வச்சுக்கலாம். சரியாக 3 மணிக்கு குமரக்குருபரர் வழிபாட்டு மன்றத்தில் வந்து நான் நிற்பேன் அப்படின்ட்டார். குமரக்குருபரர் வழிபாட்டு மன்றம் அப்படின்னு கூட்டம் நடக்கிற அரங்கம். அந்த குமரக்குருபரருங்கிறது அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிக்கிறேன் நான். கரெக்டாக 3 மணிக்கு வந்த ஃபியட் காரில் வந்து இறங்கினார். நான் ஒரு பட்டு சால்வையை போட்டி வணங்கினேன். அதுக்கப்புறம் முதல்வர் போட்டார். முதல்வர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். வந்து இந்த சைன்போர்டும்பாங்க, அது இப்போ என்ன, இப்போ சைன்போர்டு தான், அதில் ஏறி உட்காந்துட்டார். இந்த சைன்போர்டில் நாங்கள் ஒரு மெத்த மாதிரி ஒன்று போட்டு விரித்து வச்சுருந்தோம். அதில் ஏறி அவரே உட்காந்துட்டார். கல்லூரி முதல்வர் தலைமை எனக்கு தமிழ் கற்றுத்தந்த பேராசிரியர் சொல்லரசு தேனா மகாலிங்கம் வரவேற்புரை. அதுபோல் வாரியார் பேச ஆரம்பித்தார். இந்த ஆண்கள் கோஎஜுகேஷன் காலேஜ், ஆண்களை பார்த்துட்டு வல்லினங்களேன்னார், பெண்கள் இருக்கிற பார்த்து மெல்லினங்களேன்னார். இடையில் பேராசிரியர் நின்றுட்டுருக்காங்க, இடையினங்களேன்னார். அரங்கம் அதிர்ந்துச்சு. அடுத்து சொன்னார், காலேஜ் படிப்பு முடிகிற பொழுது கால் ஏஜ் முடிந்து விடுகிறதுன்னார். 7 8 ஓர் இயல் தான் எடிட்டோரியல் ஆயிட்டுனார். அதுக்கு பிறகு திருப்புகழ், மகாபாரதம் எல்லாத்தையும் கோட்டபிள் கோட்ஸ் இந்த பாட்டை சொல்லி அவர் பேசின பேச்சை அப்போ எனக்கு இருந்த அறிவுக்கு அதை உள்வாங்கிக்க முடியலை. நான் திகைத்துட்டேன். நன்றி உரை நான் நன்றி உரை பேசுகிற பொழுது தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து, முந்து தமிழில் முருகென்று பேர் படைத்து, அந்தத்தில் ஆதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளங்காற்று, வாரிக் கழிக்கும் வண்ணத்தமிழ் கடலை, இன்பத் தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் அந்திப் பொழுதில் கவி காளமேகத்தைப் போல வாரியார் சுவாமிகளைத் தவிர வாரி யார் சொல்லுகிறார்கள்னு கேட்டேன். அடிச்சுட்டாங்க கையடி. உட்கார்ந்துருந்தார். அவருக்கு காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஆட்டோகிராஃபை கையில் கொடுத்தார். இறை தேடுவதோடு இறையும் தேடினார் எழுதியிருந்தார். இறை தேடுவதோடு இறையும் தேடினார். உடலுக்குள்ளேயே ஒரு மின்சாரம் பாய்ந்தது மாதிரி உணர்வு. சாயங்காலம் வர்றியா அப்படின்னு கேட்டார். வந்துடுறேன் அப்படின்னா 6:55 மேடை ஏறுவார். 7 மணிக்கு தொடங்கிடுவார் ஸ்பீச். மக்கள் பயங்கர கூட்டமாக இருக்கும். நான் 6:50 மேடையை கிட்ட போய் நின்னேன். கையில் புக்கை வச்சுட்டு, காலேஜ் படிக்கிற புக்கை கையில் வச்சுட்டு இப்படி நிற்கிறேன். வந்தார், என்னை பார்த்தார், மேலே வாடினார். சுவாமிகள் மேலே போனோடனே நானும் போய் நின்றுட்டுருந்தேன். அந்த நிகழ்ச்சி பேச்சு தொடங்கிறதுக்கு முன்னாடி, தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் இன்றைக்கு இந்த இளைஞனை கண்டேன். அவனுடைய நாவில் சரஸ்வதி நர்த்தனம் ஆடுகிறாள். அவனுக்கு உங்கள் சார்பில் நான் ஒரு விருது வழங்குகிறேன், ஞானச்சிறுவன் என்ற விருதை வழங்குகிறேன்னு சொல்லி எனக்கு முதல் விருது தந்தது வாரியார் சுவாமிகள்.
அதுக்கு பிறகு தான் நான் என்னுடைய வாசிப்பு தளமே மாறுகிறது. வீட்டில் முரசொலி, வீட்டில் விடுதலை, அப்பா சந்தா கட்டியிருப்பாங்க. அதையே படிச்சுட்டு இருந்தேன்னா வாசிக்கிற தளம் மாறுகிறது. தென்திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நூலகத்தை முழுமையாக பயன்படுத்தின மாணவன் நான். சமையலுக்கங்களை தேட ஆரம்பித்தேன். பெரிய புராணத்தை முழுவதும் படிச்சிட்டேன். பிறகு நானே அங்கே ஒரு அமைப்பை தொடங்குறேன். கல்லூரியில் இலக்கிய கழகம்னு ஒரு அமைப்பை தொடங்கி எல்லா திங்கட்கிழமை மாணவர்களும் நானும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து பேசுவோம். வாலிவதம் உட்பட எல்லாவற்றையும் பேசுவோம். கல்லூரியிலிருந்து பேச்சு போட்டிக்கு அனுப்புவாங்க எல்லா இடங்களும். பேச்சு போட்டிக்கு அனுப்பும்பொழுது கல்லூரிக்குள்ளேயே ஒரு காம்படிஷனை வச்சு தான் தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுகிறவர்களை தான் போட்டிக்கு அனுப்புவாங்க. எல்லா போட்டியிலையும் நான் தான் வெற்றி பெறுவேன். என்ன அனுப்புவாங்க, அங்கேயும் போய் நான் தான் வெற்றி பெறுவேன். அப்படி கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவன். அது எப்படி சார் தமிழ் புலமையினால் அவங்களுக்கு வருது? அப்படி இந்த எதிகை மொழியோட பேசுறது அந்த மாதிரி இல்லை, இது அந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் இந்த எல்லாருக்கும் பேச்சை கேட்குறாருல நடேச முதலியார்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் இரவு 10 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறார். மலரினும் மெல்லிது காமம் தலைப்பு. 2 மணி நேரம் பேசினார். 12 மணி வரைக்கும் கேட்டாங்க. எப்படி பேச்சை வடிவமைக்கணும்னு அங்கே தான் அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நடேச முதலியார் அவரை தமிழகம் கொண்டாடலை. எனக்கு ரொம்ப வலி அது. அவ்வளோ பெரிய ஞான கருவன் அவர். அப்போ எப்படி சொற்களை கையாளணும், எப்படி சொற்களை பயன்படுத்தணுங்கிறத அதை ஒரு ஓரளவு நான் உள்வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த மேடைக்கு போனாலும் படிச்சுட்டு தான் போவேன். போக மாட்டேன். என்னுடைய தமிழ் நடை இருக்குல்ல, மொழி, அதை நான் இது வரைக்கும் இறக்கலை. எந்த மேடானாலும் என்கிட்ட கீரா கரிசல் காட்டு இலக்கியத்துக்கு ஒரு உலகளாவிய தகுதியை வாங்கி தந்த கீரா என்னுடைய பேச்சை கேட்டுட்டு சொன்னார், உன்னுடைய குரலிலே மன்மதம் படுத்து கிடக்காண்டா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பேச்சு தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய வாய்ப்புகள் எனக்கு வந்துச்சு. சினிமாவுக்கு போனீங்களே சார்? அதெல்லாம் சினிமாவுக்கு போவது விருப்பம் இல்லை. திரை உலகம் தரை நகரம் என்றே கருதி கொண்டிருந்தேன் நான். சினிமா போகணும் விருப்பம் இல்லை. என் மகனை படிக்க வைக்கிறதுக்கான போராட்டத்தில் எனக்கு நான் கொஞ்சம் பொருளாதார சிரமம் தெரியாமல் வளர்ந்தேன்னா மகனை படிக்க வைக்கிறதுக்கு வருஷம் 10 லட்சம் ரூபா கட்டணும். எம்பிபிஎஸ் எஸ்ஆர்எம்மில். அதுக்கு ரூபா இல்லை. 5 வருஷம் முடிச்சிட்டேன். 5-6 வருஷம். அந்த சான்றிதழ் வாங்கணுன்னா 4,60,60,000 ரூபா கட்டினா தான் தருவேன் நாங்கள். அதுக்கு நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். இனி ஒரு பழக்கம், வழிச்செலவு எவ்வளவுன்னு கேட்க மாட்டேன். ஆனால் வழிச்செலவு வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன், விலை வைப்பாங்க. சாவே சுப்பிரமணியன் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், உன்னுடைய தமிழ் நடை தமிழ்நாட்டில் யாருக்கும் வசப்படலை. எனக்கே ஆச்சரியம், எனக்கே வசப்படலைன்னார். எனக்கே வசப்படலை. அந்த நடை ஒரு வசீகரம். அண்ணாவுக்கு இந்த நடை இருந்துச்சு. எந்த வயசில் இது? ஏது இது 90ல் அண்ணாவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கு, இதை நீ வித்துறாதேன்னார்.
தமிழை எப்படி சார் விற்கிறது? ஆமாம், அவர் விற்கிறாங்கல்ல. 2 லட்ச ரூபா கேட்குறான் ஒரு பட்டிமன்றத்துக்கு. யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை. 2 லட்சம் இன்றைக்கும் கேட்குறாங்க. என் கிட்ட அவங்க நிற்க முடியாது. மலிவான தலைப்பு தான் கொடுக்குறாங்க. இந்த பட்டிமன்றம்லாம் வருது டிவி. ஆமாம் ஆமாம், மலிவான இலக்கிய சம்பந்தப்பட்ட இதே வர்றதே இல்லை. அதில் இலக்கியம் இல்லை. குடும்ப சம்பந்தமாக. ஆமாம், அதான் மலிவான தலைப்பு, மட்டமான தலைப்பு கொடுக்குறாங்க. நான் கொடுத்த அழுத்தமான தலைப்பு, ஆழமான தலைப்பு தான் கொடுப்பேன். நான் காரைக்குடி பிள்ளையார்பட்டி இல்லை கூப்பிட்டாங்க, பிள்ளையார்பட்டி கோவில் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன். அதில் தமிழுக்கு பெருமை சேர்த்தது ஆழ்வார்கள் தமிழா நாயன்மார் தமிழான்னு கொடுத்தேன். பேச முடியாது அந்த தலைப்பு. இன்னைக்கு இருக்கிற பேராசிரியர்கள் பேச முடியாது. பேசிடலாம், மக்கள் கவர்றது மாதிரி பேச முடியாது. ஆமாம், நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது கற்பக விநாயகரை எடுத்துகிட்டு வர்றாங்க ஊர்வலம். அப்போ தான் நான் விநாயகர் அகவலை சொல்கிறேன். விநாயகர் அகவலை ஔவையார் விநாயகர் அகவலை எடுத்துகிட்டு சொல்லிட்டு வர்றேன். அவர் வர்றார், ஊர்வலமாக வர்றாங்க, மக்கள் கைதட்டினாங்க. இப்படி நாஞ்சில் சம்பத்து திராவிட இயக்க சொற்பொழிவாளன் தான் என்னுடைய அடையாளம். ஆனால் சமயத்தமிழை நான் சரியாக பேசுவேன். ஒரு 13 நாள் தொடர் சொற்பொழிவாக்கினேன் பெரிய புராணம். 13 நாள் பெரிய புராணத்தில் 13 சருக்கம். நான் சாவதற்கு முன்னால், இது என்னைக்குன்னு தெரியாது, நாளைக்கு கூட நடக்கலாம். அதான் சார், அந்த சம்பத் எங்கே சார்? இப்போ அந்த சம்பத் எங்கே சார்? அவரை நாங்கள் பார்க்குறதே இல்லையே, அந்த மாதிரி ஒரு சம்பத் இல்லை. அதுக்கான வாய்ப்பை எனக்கு தமிழ்நாடு தரல. நான் அரசியலுக்கு வந்து பேசணும் பிழைக்கணும்னு நினைக்கலை. நான் இலக்கியம் பேசி வாழணும்னு தான் நினச்சேன். தமிழ்நாட்டில் அதற்கான களம் எங்கே சார் அரசியல் எங்கே வந்துச்சு சார்? அதான் அரசியல் எங்கே வந்துச்சுன்னா, நான் இலங்கை தமிழர் பிரச்சனையில் கலைஞர் கைது செய்யப்படுகிறார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 80, ஆமாம் அந்த நேரம் 84 அதில் ஆமாம் கலைஞர் கைது செய்யப்படுகிறார். அப்போ எங்கள் ஊரில் ஆமாம் ஒரு கண்டன கூட்டம் போடணும் சம்பத்துன்னு என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க. போடுவோம் அப்படின்னாங்க. திருவி அண்ணாமலையை கூப்பிடுவோன்னாங்க. எனக்கு தமிழ்நாடு அவரை மறந்துடுச்சு, திமுக மறந்துடுச்சு. அதுதான் அதில் சோகம். அப்படி ஒரு ஜனரஞ்சக பேச்சாளர் திருவி அண்ணாமலை. ஆமாம், அவரை கூப்பிட்டுட்டு வந்தோம், பேச வச்சோம். எங்கள் வீட்டிலே தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு. சின்ன அண்ணாமலை கேட்டுப்பட்டிருக்கோம். ஆமாம், திருவி அண்ணாமலை பிரமாதமாக பேசுவார். அவர் பேசி அந்த கூட்டத்தில் நன்றி உரை சம்பத்துன்னு போட்டிருந்தோம். நான் தான் நன்றி உரை. ஒன்றும் சொல்லலை. தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இது அநியாயத்தின் உச்சம், மிச்சம் இருக்கிற நாட்கள் எம்ஜிஆர் நிம்மதியாக இருக்க முடியாது, இவ்வளோதான் சொன்னேன். அநியாயத்தின் உச்சம், மிச்சம் இருக்கிற நாட்கள் எம்ஜிஆர் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அடுத்த நாள் இரவு அரெஸ்ட். எங்கள் அப்பாய்க்கு மளிகை கடைக்கு மேலே தான் நான் தூங்குவேன். எனக்கு வந்து கதவை தட்டினாங்க. வாங்கன்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். வாங்க அப்படின்னாங்க. இப்ராஹிம் சப் இன்ஸ்பெக்டர், திருவட்டார இன்ஸ்பெக்டர், கீழே இறங்கி வாங்கினார். எனக்கு தெரியாது, கைதுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ 26 வண்டியில் இறங்கினாங்க. எதுக்குண்ணே நீங்கள் கைதாகிறீங்க அப்படின்னா. அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்லணுன்னு சொல்லிட்டு வாங்க. நான் கதவை தட்டி அப்பாட்ட, அம்மாட்ட, தங்கச்சிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். எங்கள் அம்மா அழுது புரண்டு, நான் இரவு சின்ன வயசு, ஆமாம் அழுது புரண்டு, தங்கச்சி வேறு அழுது, நெஞ்சில் அடித்து. யாரும் பார்க்கல, வண்டியில் ஏறிட்டேன். குளுத்துறை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் ரிமாண்ட் பண்ணி அரசு பேருந்தில் என்னை பாளை சிறைச்சாலையில்
கொண்டாடச்சாங்க. ஏற்கனவே கைதாகி அங்கே அண்ணன் வைகோ இருக்கார். அவரை அந்த பேசுனது நீங்கள் பேசுனதுக்காக ஆமாம், நன்றி பேசுனதுக்காக நான் அரெஸ்ட்டு. வைகோ ஏற்கனவே கைதாகி அங்கே இருக்கார். அவர் கலைஞர் வந்து இந்த திருச்செந்தூர் நடைப்பயணத்துக்கு தானே ஏதோ அந்த அது திருச்சி அந்த சுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லி கோவில் நகை சரிபார்க்க அதிகாரி கொல்லப்பட்டார், இறந்துட்டாருன்னு அந்த இதில் தான் நடைபயணம். ஆமாம், அது நடைபயணம். இது நீங்கள் சொல்கிறது வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க இவர் கலைஞர் எம்ஜிஆர் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக கைது பண்ணார் 84 அப்போ அது நான் ஜெயிலுக்கு பார்த்தா வைகோ நீதிக்கு தண்டனையும் படம் எடுத்து. ஆமாம் ஆமாம். அப்போ வைகோவை பார்த்தோன்னா ஒரு பரவசம். யாரை பார்க்கணுன்னு நினச்சனோ, யாருக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படணும், அவரையே பார்த்துட்டேன். இந்து கலை ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம். சரி, ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த தம்பி ஒரு 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 ரூம் மாதிரி ஒரு இடத்துல அவரை தங்க வைங்க அப்படின்னு சொல்லி தங்க வச்சு, கைதாகி சிறைக்கு போனால் வைக்க கூட போகணும். சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றிடுவார். என்ன சாலையா? அறச்சாலையாக மாற்றிடுவார். இன்னைக்கு பேசுகிறீங்க சம்பத்துங்க அப்படின்னாரு. எங்கே? ஜெயிலுக்குள்ள. ஆமாம். நான் சரி அண்ணான்னு சொன்னேன். எல்லாருக்கும் பயிற்சி தருவார், விளையாடுவார். யாருக்கு என்ன டேஸ்ட்டோ அதை நல்லா விளையாடுவார். அவர்கிட்ட என்ன ஆகுதுன்னா, இந்த எங்களுக்கு சிறையில் அரிசி இவ்வளவு, காய்கறி இவ்வளவு, பருப்பு இவ்வளவுன்னு ரேஷன் மாதிரி கணக்கு இருக்கும்ல, எல்லாத்தையும் ஒன்றா தான்னு கேட்பார். கைதாகி உள்ளுக்கு வரும் பொழுது 3 சமையல்காரரை கூட்டிகிட்டு வருவார். சிறைக்குள்ளேயே சமையல், ஜெயிலுக்கு நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் சமையல். பிரமாதமாக இருக்கும் சாப்பாடு. மத்தியானம் சாப்பிட்றது, பிறகு சாயங்காலம் கூட்டம், சிறைச்சாலைக்குள்ளேயே கூட்டம். அவரை மீறியெல்லாம் சூப்பரண்டு ஒன்றும் பண்ண முடியாது. நாள் எனக்கு புதிய வரப்புகள்ங்கிறது தலைப்பு. இளைஞரணி தொடங்கின நேரம். அடுத்த நாள் நிறம் மாறாத பூக்கள்னு தலைப்பு. அந்த தலைப்பு அவர். ஆமாம். அடுத்த நாள் தப்பு தாளங்கள்னு தலைப்பு. ஆமாம். அடுத்த நாள் நிறம் மாறாத பூக்கள்னு தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ளேயே நின்று பேசினேன். நான் எம்ஜிஆரை கடுமையாக அட்டாக் பண்ணேன். இங்கே வான்னு கூப்பிட்டாரு. ஒருமையாக எல்லாம் திட்டக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்க. தமிழ் இப்படி சரசரமாக வரும்பொழுது ஏன் இதுக்கு இப்படி இறங்கணும் அப்படின்னாரு. சரி அண்ணான்னு சொல்லிட்டு சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்து முதல் கூட்டம் சேர்ந்துட்டேன். முதல் கூட்டம் மூக்கா சண்முகவேல் செட்டியார், எட்டயபுரம் நகர செயலாளர், பாரதி பிறந்த ஊர். அங்கே தான் முதல் கூட்டம் பேசுகிறேன். பயங்கரமான கூட்டம். சின்ன பையன். நான் பேச ஆரம்பித்தேன். எட்டயபுரமே அசந்துடுச்சு. ஏன்னா திமுக மேடையில் லிட்டரரி கோட்டிங், செய்யுள்களை பாட்டுக்களை பதிவு செய்து பேசுகிற பேச்சு அன்னைக்கு தான் திமுக மேடை கேட்குது. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் வெற்றி கொண்டான்னு ஆமாம் ஆமாம் அப்போ தான் கேட்குறாங்க. நான் கரும்பு தோட்டத்திலே சொல்லிடுவாங்க, லேடிஸ்லாம் எடுத்து போயிடுங்க. ஆமாம், போயிடுங்க, எங்களெல்லாம் போயிடுங்கன்னுவாங்க. கரும்பு தோட்டத்திலேன்னு பாரதியார் கவிதையை சொல்லி பேசுகிறேன். நான் பாரதியார் கவிதைகளை கோட் பண்ணுறேன். நான் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், குடைகள் செய்வோம், முழுப்படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரு பாணிகள் செய்வோம்னு பாரதி சொன்னானே. இந்த ஆட்சியில் இது மாதிரி ஏதாவது நடக்குதான்னு கேட்டேன். நான் இப்படி ஒரு லிட்டரியாகவும் அரசியலும் எற்றும் கலந்து பேசி, அதுதான் என்னுடைய வெளி மாவட்டத்தில் முதல் பேச்சு. நாஞ்சில் சம்பத்துன்ற அந்த அடைமொழி உங்களுக்கு எப்போ வந்து? அது எப்போ வந்துன்னா, நான் 1 வருடமாக புலிகள் கூட பயணம் செய்தேன். 85லிருந்து 86 வரைக்கும் இந்தியாவில் தமிழர்கள் வாழுகிற பகுதிக்கெல்லாம் புலிகள் கூட பயணம் செய்தேன். அந்த ப்ரொஜெக்டும்பாங்க, இந்த ஒன்று ப்ரொஜெக்டரில் இதை போடுவாங்க. அதில் பிரபாகரன் படம் தெரியும்.
அப்போ தமிழர்கள் அந்த ஊரில் இப்போ கேரளாவில் போய் ஆயிரநல்லூருங்கிற இடத்துல சாஸ்திரி சினிமா ஒப்பந்தம் இதில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கையிலேருந்து அவங்க ரப்பர் தோட்டத்தில் பால் வெட்டுற தொழிலாளிகள், அங்கே தமிழர்கள் இருக்காங்க. அங்கே போய் அங்கேயும் ரப்பர் தோட்டங்கள். ஆமாம் அங்கே போய் அந்த தமிழர்களுக்கு மத்தியில் புலிகள் நோய் உங்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி போய் வீடு வீடாக போய் சொல்லி தமிழர்கள் வந்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்டில் பிரபாகரன் படத்தை போடுவாங்க. அது வெள்ளித்திரையில் தெரிகிற மாதிரி சினிமாவில் மாதிரி தெரியும். நான் இவன்தான் தம்பி பிரபாகரன். இவனுடைய தொழில்தான் தமிழீழம் காலூன்றி நிற்கிறது. இவன் அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், இவன் விலக்கப்பட முடியாத விரிவானம், விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை அப்படின்னு சொல்லுவேன். கைதட்டுவாங்க. அடுத்து தமிழ் ஈழம் மேப்பை போடுவாங்க, அந்த வரைபடத்தை. இதுதான் தமிழ் ஈழம். கோட்டுப்புலிக்குலம் வாழ குகையுண்டு, குருவிக்கு குடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சல் எலிக்கு ஒரு குழியுண்டு, கோட்டை வைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லையா உண்டு என்று நிலைநாட்ட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசுவேன். கையில் இருக்கிறத தந்துடுவாங்க. என்ன கையில் இருக்கோ சில பேர் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தந்து ஆயிரநல்லூர், புனலூர், கோழிக்கோடு, கொச்சின், திருவனந்தபுரம், போனக்காடு, பொன்முடி, தென்மலை, ஆந்திராவில் சித்தூர், நெல்லூர், ஏகாம்பரக்குப்பம். தமிழ் புரிகிறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஏகாம்பரக்குப்பம் நல்லாவே கேட்டாங்க. சித்தூர்லாம் ஃபுல்லாகவே தமிழ் தான். ஏகாம்பரக்குப்பத்தில் கேளுங்க அதை. டாக்டர் நன்னன் தலைமையில் பட்டிமன்றம். அவர் பெரிய பகுத்தறிவாளர், பெரியாரிஸ்ட். தலைப்பு என்ன தெரியுமா? என்றும் நின்று நிலைக்கக்கூடிய இதிகாசம் ராமாயணமா மகாபாரதம். ஏகாம்பரகுப்பத்தில் நடந்துச்சு. நான் ராமாயணம்னு பேசினேன் நன்னன் தலைமையில். ஆமாம், நன்னன் தீர்ப்பு கொடுத்தாரு. நன்னன் மகாபாரதம்னு தீர்ப்பு கொடுத்தாரு. அது மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒரு ஊராக பேசிட்டு போகிறீங்க. ஆமாம், இப்படி இந்தியா பூரா பேசி கடைசியில் பெங்களூர் வந்தோம். அப்போ தான் கலைஞருடைய பிறந்த நாளுக்கு 2.5 லட்ச ரூபா வசூலாச்சு. அவர் 50,000 ரூபாய் எல்டிடிக்கு, 50,000 ரூபாய் இபிஆர்எல்எஃப்க்கு, 50,000 ரூபாய் டெலோ, 50,000 ரூபாய் எரோஸ், இப்படின்னு 5 இயக்கங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. பெங்களூரில் இருக்கும் பொழுது அந்த புலித்தம்பிகள் பயங்கரமாக கலைஞரை விமர்சிச்சிட்டாங்க. களத்தில் நிற்கிறவங்களுக்கு 50,000,